வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் NDDB மற்றும் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து நடத்தும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரிய வைர விழா கொண்டாட்டம் மற்றும் சர்வதேச கூட்டுறவு ஆண்டை கொண்டாடும் விதமாக கூட்டுறவின் வளர்ச்சி என்ற தலைப்பில் மாநில அளவிலான கருத்தரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் குஜராத் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் தலைவர் மீனேஷ் ஷா, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கால்நடைத்துறை அமைச்சர் தேன் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரசு தலைமை செயலாளர் சரத் சௌஹான், கூட்டுறவு அரசு செயலாளர் ஜெயந்தகுமார் ரே, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அஸ்வந்தைய மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களில் சிறப்பாக செயல்பட்ட விவசாயி பூரணாங்குப்பத்தை சேர்ந்த புருஷோத்தமன், சந்தை புதுக்குப்பத்தை சேர்ந்த சசிகலா மற்றும் ஒதியம்பேட்டை சேர்ந்த மீனாட்சி ஆகியோருக்கு சிறந்த விவசாயிக்கான விருதினையும், மண்ணாடிப்பட்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் ரவிச்சந்திரன், ஆண்டியார்பாளையம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் நாகலிங்கம் மற்றும் கோர்காடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் தனிகாச்சலம் ஆகியோருக்கு சிறந்த கருவூட்டல் தொழில்நுட்ப வல்லுநருக்கான விருது வழங்கப்பட்டன. மேலும் கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், சந்தை புதுக்குப்பம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், மணலிப்பட்டு மகளிர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு சிறந்த கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் விருதையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. Register of Cooperatives அவர்கள் இப்படி பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றனர். கோஆபரேட்டிவ் யூனியன் லிமிடெட். அடுத்ததாக ஆந்திர பிரதேஷ். நம்முடைய விவசாய பெருமக்கள் நமக்கு மேலும் மேலும் பால் உற்பத்தி பெருக்குவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் பல திட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு மக்களின் ஒன்றிணைந்த செயல்பாடுகள். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கூட்டுறவு இயக்கம் சீர்படுத்தப்பட்ட சட்ட அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் புதுவை அரசு சார்பில் புதுவை சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நுழைவு வாயில் கலந்துரையாடல் கருத்தரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதை துவக்கி வைத்து துணைநிலை ஆளுநர் பேசும்பொழுது, நாட்டின் வளர்ச்சிக்கு பெருமளவில் குஜராத் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு அளித்து வருகின்றன. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். நம் நாட்டின் மீது அமெரிக்கா அதிகமான வரியை சுமத்தியுள்ளது பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது. விரைவில் இதையெல்லாம் சமாளித்து இந்தியா உலக அளவில் 3வது பொருளாதார நாடாக விளங்கும். நாட்டின் முதுகெலும்பாக சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் இந்த தொழில் நிறுவனங்கள் 30% பொருளாதாரத்தை அளிக்கின்றன. ஏற்றுமதியில் 40% பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கின்றன. மத்திய அரசு அளிக்கும் முத்ரா தொழில் கடனை பெற்று மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். புதுவை சட்டப்பேரவையில் இம்மாதம் 18ஆம் தேதி கூடுகிறது. அதில் எளிமையாக தொழில் தொடங்க ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறினால் புதுவையில் தொழில் தொடங்குவோர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆட்சேபணையின்மை சான்றிதழ் பெற வேண்டிய அவசியமில்லை. புதுவையை பொறுத்தவரை சாலை, ரயில், விமானம் உள்ளிட்ட நல்ல போக்குவரத்து இணைப்புகளும், காரைக்கால் துறைமுகம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளும் இருப்பதால் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது என்றார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா, மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரி விஜயகுமார் உள்ளிட்டோர் பேசினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை நினைவு நாளை ஒட்டி பாரதி பூங்கா அருகே அமைக்கப்பட்டுள்ள அவரது உருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
மக்களுக்கு தரமான குடிநீர் கூட வழங்காமல் கொள்ளையடிப்பதிலேயே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 2021ஆம் ஆண்டு மக்கள் மத்தியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ ஒரு வாக்குறுதி கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த ஆட்சியில் ஊழல் மிகுந்து விட்டது. இந்த ஊழல் ஆட்சியால் புதுச்சேரி மக்களுக்கு எவ்வித நன்மையும் இல்லை என்றார். பிஜேபியிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி வருகிறார்கள். காங்கிரசிலிருந்து விலகி தனது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள சென்ற ஓடுகாலிகள் மட்டுமே பிஜேபியில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுத்தமான தரமான குடிநீர் வழங்காததால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் பல்வேறு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுத்தமான குடிநீர் கூட கொடுக்க முடியாத அந்த அரசு தேவையா எனவும் முதல்வரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி கொள்ளையடிப்பதிலேயே அமைச்சரும் முதல்வரும் கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை என்று கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது. கொள்ளை நடக்கிறது. ஆனால் இதில் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை. அரிசி வழங்கியதில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் முறைகேடுகள் கவர்னர் வரை சென்று கவர்னர் முதலமைச்சருடன் இருக்கும் புரோக்கர்களை அழைத்து விசாரித்ததாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 4500 பேருக்கு வேலை வழங்கியதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகிறார். ஆனால் வெறும் 1400 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது. 5000 பேருக்கு பணி வழங்கியதை நிரூபித்தால்தான் அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாகவும் நாராயணசாமி கூறினார். நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதால் பாதிப்படைந்த சக்தி நகர் வெண்ணிலா நகர் மக்கள் புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிப்படைந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவமனையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் சென்று பார்வையிட்டு பிரெட், பழம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆகியவற்றை வழங்கினர். உடன் திமுக தொகுதி துணை செயலாளர் தமிழ்மணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி தலைவர் சித்து, மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்துரு, மாநில கலை இலக்கிய பேரவை துணை அமைப்பாளர் காந்தி, மாநில பிரதிநிதி சந்துரு மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் செல்வம், நாகராஜ், சபரி, பாபு, முத்து, சக்திவேல், JP என்கின்ற ஜோசப் ராஜ், திமுக கட்சிக்காரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி திமுக மாணவர் அணி அமைப்பாளர் விஜயராஜ் தனது ஆதரவாளர்கள் 250 பேருடன் திமுகவிலிருந்து விலகி பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதற்கான நிகழ்வு திருக்கனூர் கடைவீதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் மற்றும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாஜக தலைவர் ராமலிங்கம், திமுக என்பது ஒரு குட்டை, அதிலிருந்து விலகி தற்பொழுது மாணவரணி அமைப்பாளர் விஜயராஜ் பாஜக என்ற நதியில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக குறிப்பிட்டார். தொடர்ந்து பாஜக வெற்றி நடை போடும் என்றார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், கண்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு குட்டையில் இருந்து ஒரு தேசிய கடலிலே சங்கமிக்க வந்திருக்கிறார். அவர்களை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வருக 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 என்று வரவேற்கிறோம். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவரது சொந்த தொகுதியான மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி ஏற்பாட்டில் மண்ணாடிப்பட்டு திரௌபதியம்மன் கோவில் திடலில் அமைச்சரின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினர். தொடர்ந்து 1000 நபர்களுக்கு ஹாட் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞரணி தலைவர்
வருண் அவர்கள் தலைமையில் 21/9/2025 அன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு அருகாமையில் துவங்கும் மாரத்தான் போட்டியினை புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அவர்கள், உள்துறை அமைச்சர் நமச்சிவாய் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளார்கள். இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவி விஜயலட்சுமி, மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன், துணைத் தலைவர்கள் தமிழரசன், ரவீந்திரன் மற்றும் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன் மற்றும் விக்ரம், மாநில இளைஞரணி செயலாளர்கள் புகழேந்தி, ஜோ மற்றும் பெருமாள் ராஜா, இளைஞர் அணி மாவட்ட தலைவர் விஷ்ணு, இன்பா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நம்ம உலக தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட 75வது பிறந்த நாள் ஒரு செப்டம்பர் 17 இருக்கு. அதை முன்னிட்டு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக பிரம்மாண்டமான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சேவா ஆக்டிவிட்டிஸ். புதுச்சேரி கடைகளின் பெயர் பலகையை தமிழில் வைக்க வலியுறுத்தி தமிழ் மொழி இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது டார்லிங் கடையில் ஆங்கில மொழி பெயர் பலகை இருந்ததால் அதை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கினர். தவளக்குப்பம் முத்துமுதலியார் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளுடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விமல்ராஜ், கலாவதி உபயத்தில் நடைபெற்ற விழாவில் ரவி, நாகராஜ், ஷாஜகான், பிரகாஷ் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயரை தமிழில் வைக்க வேண்டுமென அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் பெரியதாக அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பரப்புரை மேற்கொண்டு தமிழில் பெயர் வைக்காத கடைகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். இதன் ஒரு பகுதியாக முக்கிய கடை வீதிகளான நேரு வீதி, அண்ணா சாலையில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டுமென வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒரு சிலர் நேரு வீதி பகுதியில் அமைந்துள்ள தனியார் செல்போன் கடையின் பெயர் பலகையை அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களை தடுத்து அழைத்து சென்றனர். போராட்ட குழுவினர் ஒவ்வொரு கடையாக சென்று பெயர் பலகையை தமிழில் மாற்ற வேண்டுமென வலியுறுத்திய பின்பு அனைவரும் கலைந்து சென்றனர். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை நினைவுகூரும் வகையில் மகாத்மா காந்தி மருத்துவமனை, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட் மனநல மருத்துவத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு மூத்த காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரட்சனா சிங் ஆகியோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் கலந்து கொண்ட சுகாதார அறிவியல் மாணவர்கள் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேனர்களை கையில் ஏந்தி வந்தனர். மகாத்மா காந்தி மருத்துவமனையின் டீன் டாக்டர் சீதேஷ் கோஸ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்வாதி பவாசிங், மனநல பேராசிரியர் டாக்டர் ஆவுடையப்பன் மற்றும் மனநல மருத்துவ இணை பேராசிரியர் டாக்டர் விமலநாதன் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் எல்லைப் பகுதியான மதகடிப்பட்டு பகுதியில் வெப்பச்சலனம் காரணமாக மேக வெடிப்பு ஏற்பட்டு கடந்த 2 மணி நேரமாக கடும் மழை கொட்டி தீர்த்துள்ளது.
இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. மேலும் அனைத்து சாலைகளிலும் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. மேலும் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் மழைநீருடன் கலந்து வீடுகளுக்குள் சென்றதால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று வருகின்றனர். இதன் காரணமாக சுகாதாரக்கேடு ஏற்படும் என மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். பேரிடர் மேலாண்மை துறையினர் உடனடியாக இப்பகுதியில் உள்ள வெள்ள நீரை அகற்றிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.